வணக்கம். நீங்க மத்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட்டா, ஒரு எமோஷனல் நங்கூரம் மாதிரி இருந்தே பழகி போயிருக்கலாம். ஆனா அந்த நங்கூரத்தோட பாரம் உங்க தோள்களை எவ்வளவு அழுத்துதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க அந்த பாரத்தோட ஆழத்தை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம். இந்த கேள்வியை கேட்கும்போது உங்க மனசுல ஒரு மாதிரி வலிக்குதா? இதுதான் உணர்ச்சி நங்கூரமா இருக்கிறோட தனிமையான கனமான ஒரு ஃபீலிங். நீங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான துறைமுகம் மாதிரி, ஆனா உங்க சொந்த கப்பலே தள்ளாடும் போது உங்களுக்குன்னு ஒதுங்க ஒரு இடம் இல்லாம போயிடுது. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது உங்க கேரக்டர்ல இருக்கிற தப்பு கிடையாது. இது உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்க உருவாக்கிக்கிட்ட ஒரு பழக்கம். இதோட ஆணிவேர் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? உங்க குழந்தை பருவத்துல தான். அது எப்படி உருவாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். சைக்காலஜில இதுக்கு ஒரு பேர் இருக்கு, பெற்றோர் மயமாக்கல்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வயசுக்கு மீறின எமோஷனல் பொறுப்புகளை நீங்க சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஒருவேளை நீங்க அனுபவிச்ச விஷயத்துக்கு இப்போ ஒரு பேர் கிடைச்சிருக்கலாம். நீங்க எப்படி படிப்படியா இந்த ரோல்குள்ள வந்தீங்கன்னு தெரியுமா? முதல்ல உங்களை சுத்தி இருந்த டென்ஷனை நீங்க நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க. அது யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு உங்க உணர்ச்சிகளை எல்லாம் உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சீங்க. எந்த பிரச்சனையும் தராத ஒரு நல்ல குழந்தையா இருக்க கத்துக்கிட்டீங்க. போக போக பிரச்சனை பண்ணாம இருக்கிறது தான் நம்மளோட மதிப்புன்னு நீங்க ஆழமா நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இதனால என்ன ஆச்சு தெரியுமா? உங்களுக்கு ஒரு சூப்பர் பவரே கிடைச்சது. ஒரு ரூம்குள்ள நுழையும் போதே அங்க இருக்கிற வைப்ரேஷனை உடனே கண்டுபிடிக்கிற சக்தி. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச எமோஷனல் சப்போர்ட் ரொம்பவே கன்சிஸ்டன்டா இல்ல. அதனால உங்களை நீங்களே காப்பாத்திக்க, பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதை மோப்பம் பிடிக்க கத்துக்கிட்டீங்க. சரி, சின்ன வயசுல நம்மள காப்பாத்திக்க கத்துக்கிட்ட இந்த விஷயம் நீங்க பெரியவங்களானதும் உங்க ரிலேஷன்ஷிப்ல எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இது ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் தெளிவா காட்டுது. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு லிசனரா, ப்ராப்ளம் சால்வரா, ஒரு பாறை மாதிரி சப்போர்ட்டா இருக்கீங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? ஓ, இவங்களுக்கே ஹெல்ப்பே தேவையில்ல, இவங்க எப்பவும் ஓகேன்னு ரொம்ப ஈஸியா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆமா, உங்க மூளை ஒரு சூப்பர் சென்சிட்டிவ் மூட் டிடெக்டர் மாதிரி ஆகிடுச்சு. இது உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கலாம். ஆனா உண்மையில இது உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க மூளை கண்டுபிடிச்ச ஒரு வழி. வரப்போற பிரச்சனைய முன்கூட்டியே தெரிஞ்சு உங்களை தயார்படுத்திக்க ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்திருக்கு. சரி, முக்கியமான கேள்வி இதுதான். ஏன் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இவ்ளோ அதிகமா உங்களையே கொடுக்கறீங்க? ஏன்னா உள்ளுக்குள்ள எங்கேயோ நம்மள விட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு ஆழமான பயம் இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்கிறத விட அதிகமா கொடுத்து யாருமே உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஆளா ஆகணும்னு முயற்சி பண்றீங்க. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு பொதுவான ஆனா ரொம்ப குழப்பமான ஒரு மனப்போராட்டம். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் சும்மா இருக்கிறது ஒரு பெரிய தப்பு மாதிரி தோணுது? ரெஸ்ட் எடுக்கும்போது கூட ஏன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி குற்றமணர்ச்சியா, கில்ட்டியா ஃபீல் பண்றோம்? இதுக்கு பேரு அமைதியற்ற ஓய்வு. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது உங்க தப்பு கிடையவே கிடையாது. இது உங்க உடம்போட ஒரு ரியாக்ஷன். உங்க நர்வஸ் சிஸ்டம் என்ன நினைக்குதுன்னா, மத்தவங்க நம்மள பாத்துக்கிட்டா நாம அவங்களுக்கு ஒரு பாரம்னு பழகிடுச்சு. அதனாலதான் ரிலாக்ஸ் பண்றது கூட ஒரு மாதிரி அன்சேஃபா இருக்கு. சரி, இப்போ நம்ம பார்வைய கொஞ்சம் மாத்தலாம். எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது, எப்படி குணமடைவதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கருணையான பாதை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, குணமடைதல்னா பலவீனமா ஆகுறதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாஸ்க கழட்டுனா நம்ம உடஞ்சு போயிடுவோன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதுக்கான பதில் தான் இது. அதுக்கு பதிலா இத்தனை நாளா சுமந்த பாரத்தை மெதுவா இறக்கி வச்சுட்டு, சரி போதும், இனிமே நான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுக்கறது தான் உண்மையான குணமடைதல். ஒன்ன மட்டும் மறுக்கவே முடியாத உண்மை, உங்களுடைய வலிமை அது 100% உண்மையானது, நம்ப முடியாதது. அத முதல்ல நீங்க ஏத்துக்கிட்டு உங்களை நீங்களே பாராட்டிக்கணும். இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். உங்க உணர்வுகளும் மத்த எல்லாரோட உணர்வுகளை போலவே ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது. இதை மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. இந்த பேட்டர்ன்ஸோட மூல காரணத்தை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தனிமையா உணர்றதுக்காக உங்களை நீங்களே ப்ளேம் பண்றதை நிறுத்த முடியும். இதுதான் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. நீங்க எப்படி இயங்குறீங்கிறதுக்கு பின்னால இருக்கிற உளவியலை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நீங்க தயாரா? அப்போ உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிற இந்த பயணத்துல எங்களோட சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கான பயணம் இங்க இருந்து